சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த மாதிரி ஊர்னில நீங்க வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிருக்கீங்களா? நான் சின்ன வயசுல பிடிச்சிருக்கேன். இப்போல்லாம் அந்த பயலுக மீன் பிடிக்கும் போதெல்லாம் போய் பக்கத்துல போய் எவ்வளவு மீன் பிடிச்சிருக்கா, எப்படி இருக்கு மீன், நல்லா இருக்கா, பெருசா இருக்கான்னு பாக்குறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். என் வீட்டுக்காரர் மீன் பிடிச்சு கொடுப்பாருங்க தூண்டில்ல. நாங்க அதெல்லாம் அப்பப்போ வந்து குழம்பு வச்சு பொரிச்சு சாப்பிடுவோம். எல்லாரும் வந்து சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிங்கன்னு சொல்லுவாங்க. நாங்க அந்த கேட்டகரியில புழுவை போட்டுதான் மீனை பிடிப்போம். புழுவை தான் அந்த கொக்கியில மாட்டி வச்சிருப்போம். சின்ன மீன் கிடைச்சா குழம்பு வச்சிருவோம், பெரிய மீன் கிடைச்சா பொரிச்சு சாப்பிடுவோம். என் மகளுக்கு ஒரே சந்தோஷம். அந்த மீனுன்னா அவ ரொம்ப இன்ட்ரெஸ்டா விளையாண்டுக்கிட்டே இருப்பா. அதனால நானும் அவளும் போய் அந்த மீனை ஃபுல்லா கிண்டிட்டு இருந்தோம். அந்த மீன் பாவம் என்ன பண்ணும், குதிச்சு குதிச்சு கீழே விழுந்துச்சு. பாவம் அவங்க பிடிச்சு வச்ச நொந்துட்டான். எப்படி இவங்க எல்லாத்தையும் கீழே கவுத்து விட்டுவாங்க போல நினைச்சிட்டே இருந்தான். பரவாயில்ல, நான் கீழே ஓடுன மீனெல்லாம் பிடிச்சி மறுபடியும் உள்ள போட்டு என் பொண்ணு கையில கொஞ்ச நேரம் கொடுத்து ஜாலியா விளையாண்டுட்டு அந்த தம்பிட்ட பாய்டா தம்பி உன் மீனை ஃபுல்லா குண்டானிலே போட்டுட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தாத்தா பாய் பாய் சொல்லிட்டு வந்துட்டோம். அவன் மீனை பிடிச்சிட்டு அப்பாட இதோட ஓடிடுவோன்னு சொல்லிட்டு ஓடிட்டான்.